என்னடா அமைச்சர் வீட்டு கல்யாணம் விமர்சையா நடக்காம வீட்டுக்குள்ளேயே வச்சு சிம்பிளா நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தோணலாம். அதுக்கு உண்டான காரணத்தை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். நான் என்னைக்கு கட்சியில சேர்ந்தேனோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் கட்சி தான் எனக்கு மூச்சு. என் ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் என் கட்சி தலைமையும் என் சொந்த பந்தங்களும் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தலைவரோட தலைமையில தான் என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். தலைவர் அவர்கள் டெல்லியில் நடக்கும் அனைத்து கட்சி மீட்டிங்கிற்கு அதே தேதியில் செல்ல இருப்பதா அவரால் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று என் வீட்டிற்கே வந்து வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டார். ஆனால் எனக்கு என் தலைவரின் பொற்கரங்களால் என் மகளுக்கு திருமாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து அவர் தலைமையில் நடப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதனால்தான் அன்று நடக்கவிருந்த திருமணத்தை மாற்றி இன்று என் தலைவரின் தலைமையில் நடக்க ஏற்பாடு செய்துள்ளேன். வந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போது நமது முதலமைச்சர் அவர்களை மணமக்களை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். இந்த திருமண விழாவிற்கு இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நமது கட்சியின் மூத்த உறுப்பினர் திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் என் மீதும் கட்சியின் மீதும் அன்பும் பெரும் மதிப்பு கொண்டவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது திருமண விழா என்பதால் நான் அதிகமாக பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இது ரத்னவேல் வீட்டு திருமணமாக நான் நினைக்கவில்லை. என் வீட்டு பிள்ளைகளின் திருமணமாக கருதுகிறேன். இது நம் கழக குடும்பத்தின் திருமணம். திடீரென்று தேதி மாற்றம் ஏற்பட்டதால் குறுகிய நேரத்திலே திரு ரத்னவேல் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்துள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மணமக்கள் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்து வள்ளுவன் வாசுகியை போல இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் மணமக்களுக்கு திருமாங்கல்யத்தை வழங்குவார். ரத்னம், பொறுமையாரு. என்னப்பா நடக்குதுங்க? சுத்தி இவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, மீடியா வேற இருக்கு. நீ என்னடா அவசரப்பட்டு அவங்கள அடிக்க கைய ஓங்குற? என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல தலைவரே, ஒரு சின்ன பிரச்சனை தான். நான் பேசி சரி பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நீங்க என் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. தம்பி சார், வா, தலைவரை கூட்டிட்டு போய் ரூம்ல உட்காரு. சரிங்க சார். நீங்க போங்க தலைவர். ரத்னம், அதெல்லாம் எதுக்குப்பா? நான் இங்கேயே இருக்கேன். நீங்க சீக்கிரமா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல தலைவரே, இல்ல, நீங்க இங்க நிக்க வேண்டாம். நீ வா, தலைவரை கூட்டிட்டு போ. சார் வாங்க சார். நீங்க போங்க, வாங்க. உட்காருங்க சார். சரி, நீ கொஞ்சம் வெளியில இருக்க. சரி சார், வாங்க போங்க. மாமா, யார் மாமா இவங்க? எதுக்கு இவங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னதான் வரக்கூடாதுன்னு சொன்னல. இது பாருங்க மாமா, நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன். இப்போ நீங்களா வெளியில போறீங்களா, இல்ல நானே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா? முடியாது. நான் எதுக்கு போனோம்? சொல்லிக்கிட்டே இருக்கேன். சார், நீங்க மாப்பிள்ள சார், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க 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 போங்க. ஐயா, நான் வந்துட்டேன் இல்லைங்க, இருங்க. டேய் வேலு, பாத்தியாடா, அன்னைக்கு பேட்டி கொடுத்த மாதிரியே இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கான்.
இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ என் கூடவே இருன்னு சொன்ன. நீ கேட்டியா? ஐயா நான் பாத்துக்கிறேங்க, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். பேசு. இங்க பாருங்கம்மா, நீங்க யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இது எங்க ஐயா வீட்டு கல்யாணம். இங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் வெளியில வந்து பேசிக்கலாம். வாங்க வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. சாரி அத்தை, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல வேளா, நான் இங்க இருக்கேன். நீ போய் அவர்கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லு. அத்தை, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு வேளா, இங்க என்ன நடந்தாலும் சரி, பல்லுக்கு அவன் கூட கல்யாணம் ஆக கூடாது. அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ண. உன்னை நம்பிதான் நான் போறேன். உன் வாக்க நீ காப்பாத்துவேன்னு நம்புறேன். வரேன்.